போவதில்லை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே பரலோக தேவன் தெளிவாய் பேசினார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து தெளிவாய் பேசினார். பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பரலோக தேவன் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இது மனுஷன் கொடுக்க முடியாது. இது ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. இது ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. ஓரபல சந்தல பௌதன தீல ரடபல பௌஷ பௌலவா தேரலன மேஷ பௌல பௌந்தரி ரகடமன வீரலகட பியாந்தனே ஓரியா கரபல பௌந்தரி ரைசீனியா தைரலனே. இந்த அபிஷேகம் பரலோக தேவனால் இறங்கி வருகிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை மனுஷன் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பரலோக தேவன் அவர்களோட திஷ்டாந்தமாய் பேசி பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிற அபிஷேகம். அப்படின்னா என்னங்க? தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறோம்ல, அப்ப எப்படி தலையில இருந்து கால் வர நனைகிறோம்ல, அது மாதிரி பரிசுத்த ஆவியினால நனைவோமா? அப்படி ஒரு ஆவியானவர் நம்ம மேல பொழிந்தருளுவார். நேற்று இரவில் இதை குறித்து தியானித்தோம். நம்ம மழை தூறல் போடுகிறது வேற, அதற்கும் அதிகமாய் போடுகிறது வேற, மழை பொழிகிறது வேற. மழை போல இறங்குகிற தேவன், அபிஷேகம் மழையா இறங்குகிற தேவன் நம் நடுவிலே இந்த காலை வேளையில அபிஷேகம் மழையாய் நம் நடுவிலே இறங்கி வருகிறதான ஒரு உன்னதமான தேவன். வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் காலத்திலே பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் 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 அப்படின்னா பெறணும்னா நீங்க என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும் என்பதை கூட தேவன் அவர்களோட கூட பேசினார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் வேணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, என் தேவன் பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்ப வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்? ஏன் சும்மா ஜெபம் பண்ண போதாதா? ஏன் அபிஷேகம் பெற்றுதான் ஜெபிக்க வேண்டுமா? ஏன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டுதான் இருக்க வேண்டுமா? கூட இருந்தாரே, மரித்துயிர் தெழுந்தாரே, ஏன் அப்படியே பரலோகம் சென்றடைய வேண்டியதானே? அவர் 40 நாளளவோ நம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்களுடனே பேசி அவர் வாயை திறந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு தெளிவாய் பேசுகிறார். ஆகையால் எருசலேமை விட்டு போகாதீங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். இது ஒரு வாக்குத்தத்தம். நிறைய வாக்குத்தத்தம் இருக்குல்ல. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதையே சொல்லி ஜெபிக்கிறோம்ல, இதுவும் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறேன், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், உம் வாக்குத்தத்தத்தை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. எருசலேமை விட்டு நீங்கள் போகாமலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் அவர்களோட பேசி அவரிடத்தில் கேள்விப்படுகிறோம். இந்த ஜெபத்தில உட்கார்ந்து என்ன பண்றீங்க? கேள்விப்படுகிறீங்க. பிதாவின் வாக்குத்தத்தத்தை குறித்து கேள்விப்படுகிறீங்க. இப்படி ஆண்டவர் சொல்லி அதை வர காத்திருங்கள். போன உடனே எல்லாம் வராது.
ஜெபம் பண்ண உடனே எல்லாம் வராது. காத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள். நீங்க இந்த எருசலேமை விட்டு போக கூடாது, எங்கேயும் போக கூடாது என்று சொல்லி காத்திருங்கள் என்று அவர் கட்டளையும் இட்டார். அவர் கட்டளையும் இட்டார். போகவே கூடாது, வெளியே போய் ஊழியமே செய்யக்கூடாது நீங்க. ஏன்னா நீங்க உங்களால வாழ முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிப்பான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா எங்களுக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது லேசான விஷயமா தெரியலையேப்பா எங்களுக்கு. காத்திருக்கவே முடியலையேப்பா. இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கு, காத்திருங்கள் என்பது. காத்திருங்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று தம்முடைய சொந்த கூடையே இருந்த சீஷர்களை பார்த்து சொன்னார். கூடையே வைத்து ஊழியம் செய்த சீடர்களுக்கு கட்டளையிட்டார், காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரே, நாங்க எப்படி காத்திருக்கணும்? ஜெபம் பண்ணி காத்திருக்கணும். ஆண்டவரே, என்னை நிரப்பும் நிரப்பும் என்று தினந்தோறும் ஜெபம் பண்ணி அவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் காத்திருக்கணும். குழந்தை வயிற்றுல உருவாகுது, 2 மாசத்துல வெளியே வருதா? எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போறோம், எத்தனை ஸ்கேன் எடுக்கிறாங்க, எத்தனை டெஸ்ட் எழுதி கொடுக்கறாங்க. எல்லாத்தையும் எவ்வளவு பொறுமையா செய்யறோம். காத்திருக்கிற வருகிற நாள் வரைக்கும் காத்திருக்கிறோம். இல்ல டாக்டர், என்னால 5 மாசத்துக்கு மேல சுமக்க முடியல, நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? எத்தனை வலிகளை சகிக்கிறோம். எழும்ப முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. எத்தனை காரியங்களை அந்த பிள்ளை வெளியே வருகிற வரைக்கும், ஐயோ முன்னாடி பிறந்துடக்கூடாது, பின்னாடியும் பிறந்துடக்கூடாது, கரெக்டான டைம்ல பிறக்கணும் என்பதற்காக எத்தனை மாதங்கள் காத்திருந்து டாக்டர் சொல்றாங்க, இன்னும் ஒரு 10 நாள் காத்திருங்க. முடியல டாக்டர், எடுத்து சொல்றோமா? காத்திருங்கள். எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச உடனே நான் கலெக்டர் ஆயிட முடியாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச உடனே நான் போய் பெரிய வேலையில உட்கார்ந்து விட முடியாது. ஒரு கிளாஸா என் பிள்ளை படிச்சு மேல வருவான், என் பிள்ளை படிச்சு மேல வருவான் அப்படின்னு காத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்க சொன்னா நம்மளால முடிய மாட்டேங்குதே. முடியலைன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாதே. ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு திருஷ்டாந்தமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களோட கூட பேசி, ஆண்டவரை அவர்களோட கூட சம்பாஷித்தார். ஆண்டவரை அவர்களோட கூட ராஜ்யத்துக்குரியவைகளை, இது பரலோக ராஜ்யத்துக்குரிய வாக்குத்தத்தம், இது பூமிக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல, இது ராஜ்யத்திற்குரிய வாக்குத்தத்தம். பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் இந்த வசனத்துக்கு விரோதமாய் சொல்ல விடாதபடி எழுப்பி நிற்கிற அசுத்த ஆவியே, பொல்லாத அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த ஆவியானவர் இந்த நாளிலே பொழிந்தருளப்படக்கூடாது. ஜெப குடுகைக்குள்ளே இந்த வார்த்தைகளை கொண்டு போக கூடாது. ஆவியானவருடைய வசனத்தை நீ கொண்டு போக கூடாது என்று போராடுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் கையில இயேசுவின் ரத்தத்தை எடுத்து உன் மேல சொல்லிக்கிறேன். ஓடிப்போ பொல்லாத ஆவியே, இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்போகும். Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, thank you, Lord. உம்முடைய வல்லமை இந்த காலங்களில பிரவாகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், பிரவாகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், பிரவாகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எல்லாத்துக்காகவும் காத்திருக்கிறோம். 10th படிச்சு முடிச்ச உடனே என் பிள்ளைக்கு சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுத்து எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதுக்குரிய வேலை தான் கிடைக்கும். MBBS படிக்கிறாங்க, அதுவே 5 வருஷம். அதுக்கு பிறகு பாண்டு பண்றாங்க. இது மட்டும் படிச்சா வேல்யூ இல்லைங்க. இதோட சேர்ந்து நானு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும், பண்ணாதாங்க எனக்கு அதுல நான் ஒரு பேர் வாங்க முடியும். MD பண்ணணும். இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறா,
எல்லாத்துக்காகவும் இந்த உலகத்திலே காத்திருக்கிற நீங்கள் கல்யாணம் அதுக்கு அப்புறமா பண்ணிக்கிறேங்க. இப்படி வயசெல்லாம் தாண்டிடுது. 35 வயசுல கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. நான் டாக்டருக்கு படிச்சு முடிக்கணும். என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ பண்ணி முடிக்கணும். எல்லாத்துக்கும் காத்திருக்கிற நீங்கள், ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 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 இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், காத்திருப்பீர்களா? காத்திருப்பீர்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோம். முடிஞ்சிருச்சு, என் படிப்பு முடிஞ்சிருச்சுங்க. ஒரு வருஷம் பூரா 365 நாள்ல எத்தனை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்து, எத்தனை நாட்கள் லீவ் எடுத்து நான் போனாலும் அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால படிக்க முடியாதுங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியாது, திரும்ப போகணும். தேர்ட் திரும்ப போகணும். இப்படி ஒவ்வொரு கிளாஸா திரும்ப போகணும். கர்த்தர் கேட்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க முடியவில்லையா? பிள்ளை வெளியே வர வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். பிள்ளை வளர வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். பிறந்த உடனே பிள்ளை எழுந்து நடக்காது. பிறந்த உடனே பிள்ளை எழுந்து சாப்பிடாது. பிறந்த உடனே பிள்ளை எழுந்து எல்லாம் செய்யாது. ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொரு நாளாய் அதை கடத்தி எவ்வளவு பொறுமையா என் பிள்ளை வளருவா, என் பிள்ளை வளருவான் என்று காத்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே காத்திருப்பது என்பது நம்மால் கூடாத காரியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும். இந்த காத்திருக்கிறது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னை அபிஷேகம், ஆண்டவரே என்ற நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேலையை குறைக்க வேண்டும். நான் செய்கிற வேலையை குறைக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதிக மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். என் வேலைக்கெல்லாம் அதிக மணி நேரம் கொடுத்துட்டு காத்திருக்கிறதற்கு 10 நிமிஷம், காத்திருக்கிறதற்கு அரை மணி நேரம் கர்த்தர் கட்டளையிட முடியாது. பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற முடியாது. ஞானஸ்நானம் பெற முடியாது. காத்திருக்கிற அனுபவம் எல்லாத்துக்காகவும் இந்த பூமியில நேரம் இருக்கிறது. ஆனால் டாக்டர் கிட்ட போய் காத்திருப்போம். காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் காத்திருப்போம். கூட்டமா இருந்துச்சு பாருங்க. அதுதான் எல்லா டெஸ்ட் எடுக்க சொன்னா எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு பொறுமையா காத்திருக்கிறோம். எவ்வளவு பொறுமையா காத்திருக்கிறோம். ஒரு குழந்தை வெளியே வருவதற்கு எத்தனை பொறுமையா காத்திருக்கிறோம். ஒரு குழந்தை படித்து மேல் படிப்புக்கு செல்வதற்கு எவ்வளவாய் காத்திருக்கிறோம். தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது கூடாத காரியமாய் இருக்குமானால் பரிசுத்தாவின் அபிஷேகமும் கூடாத காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில மாறி போகும். பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் தாவீதை மட்டும் அபிஷேகம் பண்ணாரு? அவர் தேவ சமூகத்துல காத்திருந்தார். காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், காத்திருப்பீர்களா என்று கட்டளையிட்டார். காத்திருந்தால் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது வசனம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் காத்திருப்பீர்களானால், அந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து, கிறிஸ்தவ வாழ்க்கையில பலன் இல்லாமல் இருக்கிறோம்ல, இயேசுவா பாகாலா என்று தெரியாமல் போய் பாகால்கிட்ட போய் விழுகிறாங்கல்ல. இயேசுவா மெய்யான தேவனா இல்ல பாகால் தான் தெய்வமா? நிறைய ஜனங்க அந்த பக்கம் போறாங்களே, நிறைய ஜனங்க கூட்டம் கூட்டமா போறாங்களே, அங்க போய் விழுந்துடலாமா என்று சொல்லி போய் கொண்டிருக்கிற உலகத்திலே நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாவினால் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பலன் அடைந்து எருசலேமிலும், எருசலேமிலும், யூதாவிலும், ஆண்டவரே யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி, எனக்கு சாட்சி. யாருக்கு சாட்சி? ஊழியக்காரனுக்கு சாட்சியா? நாங்க இந்த ஊழியக்காரத்தை போனோம், இந்த ஊழியக்காரனுக்கு நாங்க சாட்சியா இருப்போம் என்றா? பரலோக தேவனுக்கு சாட்சி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுக்கு சாட்சி, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி, வானத்திலே இருந்து இறங்கி வந்த அற்புதமான தேவன் எனக்காக இந்த பூமிக்கு தன்னை
வெறுத்து, மகிமை மாட்சிமையை வெறுத்து, மகத்துவத்தை வெறுத்து, அத்தனையும் வெறுத்து மனித ரூபம் கொண்டு இறங்கி வந்து பொல்லாத ஆவிகள் சொரிக்கிறது, அசுத்த வல்லமைகள் சொரிக்கிறது. இயேசுவை இந்த பூமியில வெளிச்சமாய் உதித்த போது 400 வருடங்கள் இருண்ட காலம், மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் 400 வருடங்கள் இருண்ட காலம், இருண்ட காலங்கள் முடிகிற பொழுது இயேசு வெளிச்சமா இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பாக உதித்து ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, சரீரத்தில பலன், ஆவியில பலன், ஆத்துமாவில பலன், ஜெபிக்க முடியாதபடி இருக்கிறதான தடைகளில பலன், ஜெயிக்க முடியாமல் இருக்கிற காரியங்களில பலன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து 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 பலனை தாருமப்பா, பலனை தாருமப்பா. காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எதற்காகவோ காத்திருக்கிறோம். இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தோடு ஆண்டவரே ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டும். ஒரு நாள் பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும். பிள்ளைகள் படிக்க காத்திருந்தோம், பிள்ளைகளை பெற காத்திருந்தோம். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே பிள்ளைகளை விட்டு போக வேண்டும். படிப்பை விட்டுட்டு போகணும், வீட்டை விட்டுட்டு போகணும். நல்ல கவனிங்க, வீட்டை விட்டுட்டு போகணும், சொத்தை விட்டுட்டு போகணும். நான் எந்த வாழ்க்கையில எந்த இடத்துல விழுந்தாலும் எல்லா இடங்களையும் விட்டுட்டு போகணும். இல்லங்க, நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் போக மாட்டேன். எந்த நாட்டில இருந்தாலும் போய்த்தான் தீரணும். இதுதான் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதானே. மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவர் மண்ணுக்கு திரும்புவார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் என்னை நித்தியம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதான இந்த வல்லமையான தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்காவிட்டால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உலகத்தோடு போகிற காரியங்களுக்கு இவ்வளவு நான் காத்திருப்பேன். ஆனால் என் தேவனோடு இணைகிற காரியங்களுக்கு நான் காத்திருப்பதிலே மிகவும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன். வேலை செய்வதற்கு பலன் இருக்கிறது, எல்லாம் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க வர பலன் இல்ல, காத்திருக்க முடியல. எப்படி கிடைக்கும் ஆவியானவருடைய அபிஷேகம்? ஏன் ஆண்டவர் தாவீதை மட்டும் அபிஷேகம் பண்ணார்? ஏன் ஆண்டவர் தாவீதை மட்டும் அபிஷேகம் பண்ணார்? ஏன் தாவீதை அவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே, அண்ணன் தம்பிங்க மாதிரி. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. நேற்று இரவில் இந்த வசனங்களை குறித்து அதிகமாக தியானித்தோம். என்னையும் அதிக பாதித்ததான வார்த்தைகள், சில காரியங்களை ஆண்டவர் திஷ்டாந்தமாய் அந்த பகுதியிலிருந்து பேசினார். 1 சாமுவேல் 16 இருந்து காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், உலகத்துக்குரிய காரியத்துக்கு இவ்வளவு பிரயாசப்படுறியே, ஒரு நாள் விட்டுட்டு போற. எத்தனை வீடு கட்டி வச்சிருந்தாலும், எத்தனை சொத்து வச்சிருந்தாலும் ஒரு நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம். அலெக்சாண்டர் எல்லாத்தையும் ஜெயித்த வந்தாராம். திடீரென்று ஒரு வியாதி தாக்கி விட்டது அலெக்சாண்டர். பயங்கரமான ஜெயிப்பு, எங்க போனாலும் ஜெயித்து எல்லா ராஜ்யங்களையும் கட்டினாராம். அந்த வியாதி முத்தி போய் சிறு வயதிலேயே இறக்க ஆரம்பித்தார். இறக்குறதற்கு முன்னாடி சொன்னாரு, பெட்டியில 2 பக்கம் 2 ஓட்டை போட்டு 2 கை வெளியே விட்டுருங்க. என்ன சொன்னாரா? 2 கையை வெளியே விட்டுருங்க. இந்த உலகத்தில வெறுமையாய் பிறந்தேன். நகையெல்லாம் போட்டுக்கிட்ட பிறக்குதா குழந்தை? நம்ம நகையும் சேர்த்து அவுத்துறோம். நம்ம நகையும் சேர்த்து அவுத்துட்டு அவங்க என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அதை போட்டுட்டு தான் உள்ள போகணும். நகையெல்லாம் போட்டுக்கிட்டே பிறக்குதா குழந்தை? இல்ல, நான் இப்ப போட்டா கூட அந்த குழந்தைக்கு தெரியுமா நான் இப்ப 10 பவுன் நகை போட்டிருக்கேன்? இதெல்லாம் எப்ப வருது? 2 கையையும் வெளியே விட்டு ஒன்றுமே இல்லாமல் இந்த பூமியில வந்தேன், ஒன்றுமே இல்லாமல் போகிறேன் என்று என்னை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அதுதான் அவர் சொன்னது. அதனால 2 கை வெளியே விட்டுருங்க, 2 கை வெளியே தொங்கட்டும். காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், எல்லாவற்றிற்காக காத்திருக்கிற நீ பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க? இல்லங்க, நான் பெரிய பெரிய வீடு கட்டியிருக்கேன், நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லை, போகணும். அதெல்லாம் எதுவும் நிக்காது.
காத்திரு, காத்திருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது வரும்போது எப்ப வரும் ஆண்டவரே? வரும், வரும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். எப்ப ஆண்டவரே வரும்? வரும். நீ நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? காத்திரு. ஒரு நாள் காத்திருந்தேன் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டேன் ஆண்டவரே. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியல ஆண்டவரே. அவ்வளவுதான், உனக்கு படிப்பு யாரல்ல, விடு. நீ போய் 2 மாடு மேய் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா. யாரும் ஜப கொடுகையில் அப்படி இருக்கக்கூடாது. 7 பேர் அபிஷேகம் பண்ணப்படல, தாவீது கூட பிறந்தவங்க. அவங்களால காத்திருக்க முடியல. ஒரே ஒரு மனிதன் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பார். ஆனால் தேவனோடு கூட காத்திருந்தார். தேவன் பார்த்தார், இவன் தான் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறதான ஒரு மகன் என்று தீர்மானித்தார். உங்களை என்னையும் பார்த்து தீர்மானிக்கணுமா? காத்திருங்க. தீபோல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசனமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. தீபோல 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 இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீச ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. அஸ்தியோடு தாழ்வரையில் ஒரு ஷைனத்தை நான் காணனோ. ஆதியன் மேல் இறங்கணமே, தீபோல இறங்கணமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தீபோல, நாளைக்கு அந்த வசனங்களை படிக்க போறோம். தீபோல இறங்கணமே, அக்னிநாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. தீபோல தீபோல தீபோல. ஆண்டவரே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து தேவனுடைய வல்லமாய் காத்திருக்கனை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, காத்திருக்கனை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வேலைக்கு நடுவில் காத்திருக்க அர்ப்பணிக்கிறேன். வேலைன்னு செஞ்சு நான் மடிந்து போகாதபடி இந்த பூமியில என்ன செய்தா என்று ஆண்டவர் கேட்கும் போது, வேலைக்கு போன ஆண்டவரே, பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்துட்டேன், அப்புறம் என்ன பண்ண? என் கணவனுக்கு சேவை பண்ண ஆண்டவரே, வேற என்ன பண்ண? இதுக்கே என் நேரம் சரியா போச்சு ஆண்டவர். இதுல பாருங்க, பல நாள் எனக்கு பலவீன ஆண்டவரே, பாத்திர போட்ட என் வாழ்க்கை கழிஞ்சிருச்சு ஆண்டவரே, வேற என்ன பண்ண? வேற என்ன பண்ண? காலையில எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் இதே இருந்துச்சு ஆண்டவரே. வசனம் வந்துச்சே, நீ கேட்கலையா? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே உன்னோட பேசி இடைப்பட்டனை நீ கேட்கலையா? வேலைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா வேலையில இருக்கிறவன் தூக்கிடுவான்னு பாத்தீங்க. அதுக்கெல்லாம் அந்த மேனேஜருக்கு கரெக்டா பயந்து போனேன். வான பூமி உண்டாக்கின பரலோக தேவனுடைய வார்த்தைகள் உன்னை தேடி வரும் பொழுது நீ நிர்விசாரமா இருந்தது என்ன என்ற ஒரு கேள்வியோடு தேவன் எழுந்திருப்பார் சிங்காசனத்துல. இப்ப என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உனக்கு கொடுக்கப்பட்ட பூமியில இருந்த நாட்களிலே உன்னோடு நான் எவ்வளவோ பேசினேன், நீ கேட்கவில்லை. நீ இப்பொழுது நீ பேசுகிறதை நான் கேட்க முடியாது. நியாய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதில்லை. இந்த காலையில ஜபம், இந்த நேத்து சொன்ன இரவில இந்த ஜபத்துக்கு வர்றவங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு, சர்ச்சுக்கு போறவங்களை பார்த்து பார்க்கிறாரு. ஏன்னா இந்த ஜபத்துல யாரும் ஒருவர் பார்க்கிறது இல்லை, மொத்த பேரையும் ஆண்டவர் பார்க்கிறார். பரலோக தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவன் நியமித்ததான ஜபம் இந்த ஜபம். வேற என்ன செஞ்ச?
வேலைக்கு போய் டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே. சரி நீங்க போயிரு. எல்லாம் செய்ய முடிஞ்ச உனக்கு என் சமூகத்துல காத்து இருக்க முடியல. வாக்குத்தத்தம் பண்ணி இருந்த படிச்சல்ல, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல படிச்சல்ல, கேள்விப்பட்டல்ல, வசனம் சொன்னாங்கல்ல. என்னையும் சேர்த்து கேட்பாரு, வசனம் சொன்னல்ல, என்னைய பார்த்து கேட்பாரு ஆண்டவர், வசனம் சொன்னல்ல. சொன்னேன் ஆண்டவரே. செஞ்சியா? இல்ல ஆண்டவரே. என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கும், என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், என் பிள்ளைங்களை பெத்தெடுத்த ஆண்டவரே, அதே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு ஆண்டவரே. அதே ஆபரேஷன் பண்ணி ஏகப்பட்ட ரத்தத்தை எடுத்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து சொன்னா இல்லையா? பலனை நான் கொடுப்பேன்ல, நீ காத்திருந்த பலனை நான் கொடுத்திருப்பேன்ல. ஆனா நீ காத்திருக்க உனக்கு மனம் இல்லை. நீ அதனால் உனக்கு இந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கும் இடமில்லை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது. யாரா இருந்தாலும் சரி. வாரம் சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரே, பெருக்கினேன், சர்ச்செல்லாம் தொடச்சேன் ஆண்டவரே, மேடெல்லாம் தொடச்சேன். பாஸ்டர் வந்தாருன்னா நல்லா கீழ்படிஞ்சு எல்லா சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஆண்டவரே. ஊழியக்காரங்க வந்தா காணிக்க என்கிட்ட இருக்கிற பீரோல இருந்து 1000 காணிக்க எடுத்து கொடுத்தேன் ஆண்டவர். இதெல்லாம் 2வது. நான் சொன்ன காத்திருப்பதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா? கேள்விக்குறியை கர்த்தர் இந்த காலை வேளையில ஜபக்குடியில திருஷ்டாந்தமாய் வைக்கிறார். சும்மா கூட வைக்கல, திருஷ்டாந்தமாய் வைக்கிறார், ஆணித்தரமாய் வைக்கிறார். நாளொன்று வரும், தேவன் கேள்வி கேட்பார், என்னையும் உங்களையும் கேள்வி கேட்பார். வசனத்தை கேட்டல்ல, டெய்லி காலையிலேயே நைட்டு வந்தல்ல, என்னை கேட்பார், வசனம் சொன்னல்ல. சொன்னேன் ஆண்டவரே. செஞ்சியா? இல்ல ஆண்டவரே, நிறைய வேலை ஆண்டவரே, முடியல என்னால. நான் தான் சொன்னேனே, நீ காத்திருந்த பலன் தரேனே, எல்லாவற்றையும் செய்ய பலனை நான் தரேன்னு சொன்னேனே, ஏன் அமைதியா இருந்த? தெரியல ஆண்டவரே, எனக்கு நடுங்கிருவோம், அவருக்கு முன்னாடி நடுங்கிருவோம், பதில பேசவே முடியாது. என் ஆண்டவர் அக்கினிமயமானவர். பாடணும்ல, தீ போல இறங்கணுமே. கடையில போய் நிக்க உனக்கு பலன் இருக்கு, வேலைக்கு போக பலன் இருக்கு. தேவ சமூகத்துல ஒரு நாள் கடைக்கு எல்லாத்துக்கும் லீவ் போட்டு உட்கார உனக்கு பலன் இல்ல. எத்தனைக்கு லீவ்? என் கல்யாணம் லீவ் எடுக்கிறல்ல, உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் லீவ் எடுக்கிறல்ல, ஒரு நாள் வேலைக்கெல்லாம் லீவ் விட்டு உட்கார கூடாதா? கேள்வி கேட்பார். சிங்காசனத்திலிருந்து எழுந்த நின்று இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை பகிரங்கமா இந்த ஜப கொடிகைக்குள்ள வருகிறது. இது சாதா ஜப கொடிகை அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி மீதி ஆன்லைன் மாதிரி இந்த ஜப கொடிகை இல்ல. கேள்வி கேட்கிற ஜப கொடிகை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜப கொடிகை, நம்மை மாற்றுகிற ஜப கொடிகை. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா. நாளைக்கு இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். தீ போல கர்த்தர் இறங்க விரும்புகிறார். காத்திருந்து ஜபத்துக்குள்ள வாங்க. சும்மா எழுந்து ஆன் பண்ணி விட்டுட்டு வராதீங்க. இந்த நாள் பூரா காத்திருங்க. முடிஞ்ச இந்த இரவு நேரத்துல கூட நைட்டு ஜபம் வைக்கலான் இருக்கேன். சனிக்கிழமை தான் அது. இந்த அபிஷேகத்துக்காகவே வைக்கலான் இருக்கேன். கர்த்தருக்கு சித்தமான போடுவேன், ஆன்லைன் இதுல போடுவேன், நம்முடைய பிரேயர் குரூப்ல. தயவுசெய்து கலந்து கொண்டு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது கடைசி காலம். அபிஷேகம் என் மேல் இறங்குகிறதை பார்க்கும் பொழுது என்னால் ஜெபத்தை முடிக்க முடியவில்லை. முடியணும். ஒரு பக்கம் என் மனம் உறுத்துகிறது, இன்னொரு பக்கம் முடிக்காதன்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் இடைபடுகிற நேரம் இது. செத்தவனை போல் இருந்து விடக்கூடாது. விழித்துக் கொள்ளுங்க. உன் கனவை இந்துவா இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட என்னைக்காவது ஜெபம் பண்ணியான்னு கேட்பாரு. நீ மட்டும் ஜப கொடிகையில வந்தா போதுமா? உன் கணவன் வந்தாரா? கேட்பார், கேள்வி கேட்பார்.
நாளொன்று வரும் அவர் சொன்ன வார்த்தையே நமக்கு விரோதமாய் கேள்வி கேட்கக்கூடிய எது ஆண்டவரை நியாயம் தீர்க்கும், என் வசனமே நியாயம் தீர்க்கும்ன்றார். மத்தேயுல சொல்றார், எது ஆண்டவரை நியாயம் தீர்க்கும்? இந்த வார்த்தை இருக்கு பாரு, இதை கேட்டு கேட்ட நியாயம் தீர்ப்பேன். இந்த காலையில வெறுமையா நீங்க ஜப குடிகைக்குள்ள கலந்து வரல, கேட்பார். ஐயோ அந்த ஜப குடிகையை விட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஓடினாலும் கேள்வி கேட்பார், ஓடினாலும் கேட்பார், வந்து கீழ்ப்படியிலனாலும் கேட்பார். ரெண்டுக்கும் இருக்குது. நாளொன்று வரும், புள்ள வளர்த்த ஆண்டவரே, படிக்க வச்ச ஆண்டவரே, டாக்டர் ஆக்கிட்ட ஆண்டவரே, எல்லாம் ஆக்குன, நீ என்ன ஆகுன? நான் வீட்டு வேலை பார்த்து பார்த்து அப்படியே கருகி போயிட்டேன் ஆண்டவரே. கிச்சன்லயே நின்ன வேலைக்கே போனா பாருங்க ஆண்டவரே, நான் எவ்வளவு வயசாகி போயிட்டேன். ஜபத்தோடு கூட இரவு நேர ஜபத்துக்கு வாங்க. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் இடைபட வேண்டும் என்று இந்த ஜப குடிகையில விரும்புகிறார். இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள பரம பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டேன். அல்லேலூயா சொல்லி முடிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் கேள்வி கேட்பார், காத்திருங்க. பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடையும். வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இந்த நாட்களில அபிஷேகத்துக்காக முக்கியத்துவம் கொடுங்க. காத்திருங்க. எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு போவோம், பிள்ளை போயிடும், எல்லாம் போயிடும். நம்ம மட்டும்தான் தேவ சமூகத்துல போய் நிற்போம். நம்மகிட்ட கேள்வி கேட்பா. ஆமென் அல்லேலூயா. தீ போல இறங்க